வீட்டில் எத்தனையோ விதமான சட்னி அரைப்போம், துவையல் அரைப்போம். பட் ஆனால் ஒரு ஹெல்த்தியான துவையல் அப்படின்னா இந்த பிரண்டை துவையல் சொல்லலாம். ஏன்னா முன்னாடியெல்லாம் இந்த பிரண்டைன்றது வந்து மாதத்தில் 2லேருந்து 3 நாள் இந்த துவையல் சட்னி ஏதாவது ஒன்று அரைச்சி சேர்த்துக்குவாங்க. பட் ஆனால் இப்போ இந்த ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான துவையல் அப்படின்லாம் நம்ம உணவு முறையிலிருந்தே மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு துவையல், இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐம் சுந்தா, வெல்கம் டு recipecheckr. பிரண்டை அப்படின்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும் பட் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு வந்து அது அப்படியே க்ளீன் பண்ணுறப்போ சில சமயம் கையில் வந்து சில அரிப்பு மாதிரி வரும். அதனால் ரொம்ப முக்கியம், அந்த பிரண்டையை நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ கையில் நல்லெண்ணெய் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பிரண்டையில் அந்த ஜாயிண்ட்டை கட் பண்ணிடணும். அந்த ஜாயிண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த நடுவில் இருக்கிற பார்ட் மட்டும் தான் நம்ம பிரண்டை துவையலுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த 4 இடத்துல இந்த நரம்பு மாதிரி இந்த ஒரு ஃபைபர் இருக்கும், திக் ஃபைபர். ஸோ இதை இந்த மாதிரி நைஃப்லையோ இல்லை பீலர்லையோ இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி இழுத்தீங்கனாலே அந்த நரம்பு ஈஸியாக வந்துடும். ஸோ வெளியில் இருக்கிற தோலை நீங்கள் அழகாக அப்படி பீல் பண்ணி எடுத்துடலாம். பிரண்டை உங்களுக்கு பெருசாக கிடைச்சாலும் நடுவில் வெட்டிட்டு ஸோ இந்த ஒரு சைஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். இப்போது என்ன பண்ணுறேன், ஒரு பேன் எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி அந்த பிரண்டை துவையல் பண்ண போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துங்க. ஸோ இப்போ எண்ணெய் நமக்கு லைட்டாக சூடாகி வரப்போ ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துங்க. ஸோ இந்த கடலைப்பருப்பு வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துட்டு அது ரெடியானோடனே இதை தனியாக நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ அந்த பேன்லேயே நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து ஒரு 12 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குங்க. ஒரு 7-8 பூண்டு பல், ஒரு பாதி விரல் அளவுக்கு இஞ்சி, அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்குவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 10லேருந்து ஒரு 12 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் தோல் சீவி வெட்டி வச்சிருக்கிற பிரண்டை இதில் சேர்த்துக்குங்க. இந்த பிரண்டை துவையல் ரொம்ப முக்கியமாக இந்த பிரண்டையை எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பச்சை கலர் மாறி அது ஒரு பழுப்பு கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். ஸோ சில பேருக்கு பிரண்டை வந்து நாக்கில் அரிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நல்லா வதக்கிட்டோம்னா அது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரண்டை வந்து கலர் பச்சை கலர் வந்து மாறி ஒரு நல்ல ஒரு பழுப்பு கலருக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுப்பை ஸ்டவ் கொஞ்சம் குறைச்சிட்டு சின்ன ஒரு பீஸ் புளி சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே அது வந்துடும். நம்ம இதை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு மிளகாய் அதோடு சேர்த்துடலாம். ஸோ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஸோ இப்போது இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஸோ இப்போ இதை தாளிக்கிறதுக்கு என்ன சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம்னு பார்ப்போம். ஏன்னா அதை தாளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர், ரெண்டாவது வந்து அந்த நல்ல ஒரு மவுத் ஃபீல், அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பேன் எடுத்துகிட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, அது நல்லா பொரிஞ்சு வரப்பே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாயை நல்லா கீறி வச்சுருக்கேன் வாசனைக்காக, அதையும் சேர்த்து ஸோ நம்ம துவையல் மேலே அழகாக இதை இறக்கிடலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான, அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு 2லேருந்து 3 வாட்டி சேர்த்துக்கிற ஒரு ஹை ஃபைபர் ஹை ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கிற ஒரு துவையல். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை, இட்லி, ஸோ எது வேலை வேணாலும் ரொம்ப அருமையாக போகும். ஈவன் சாதத்தை கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.